வெல்கம் டு ஃபேவரட் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொன்னால், நான் 5 உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் போட்டு நல்லா அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 4 எடுத்துக்கலாம். ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் போட்டாச்சு, தேவையான அளவு ஆயில் போட்டாச்சு. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, புகை வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சு பச்சை மிளகாவை இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் 3 பச்சை மிளகாய் தான் கட் பண்ணி நான் இதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கூட தேவைன்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சால்ட் இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தோடு எப்போவுமே நீங்கள் சால்ட்டு போட்டு வதக்குனீங்கன்னு சொன்னால் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம இதோட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 5 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா அவிச்சிட்டு குக்கரில் போட்டே நீங்கள் அவிச்சிக்கலாம். தோல் உரிச்சிட்டு இந்த சைஸ் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு இதோட ஆட் பண்ணிக்கலாம். போட்டு எல்லாமே கிண்டிக்கலாம். இப்போது ஒரு 2 ஸ்பூன், குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் மஞ்சள்தூள் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நம்ம நல்லா கிண்டணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணும்னு சொன்னால்
நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோன்னா, அப்படியே உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி போட்டு உடனே நம்ம வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது. இது மாதிரி நல்லா வந்து அந்த மசாலாவோட நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், பார்க்கவே இது அழகாக இருக்குது. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இது ஒரு 1.5 கிளாஸ் இருக்கும். அந்த அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றினீங்கன்னா நமக்கு பூரிக்கு தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இவ்வளோ அளவு தண்ணி ஊற்றி நம்ம என்ன பண்ணோன்னா மூடி போட்டுடலாம். சால்ட் வேணும்னா நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ வந்து 1.5 கிளாஸ் அளவு நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் திக்காகிடும். உங்களுக்கு திக்காக வேணும்னு சொன்னால் 1.5 கிளாஸ் அளவு தண்ணி போதும். அப்படி இல்லை கொஞ்சம் நல்லா நீர்ப்பாக நமக்கு வேணும் பூரிக்கு அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். சால்ட்டு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே தாளித்து விட்டாச்சு. நம்ம மூடி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், மைதா மாவு வந்து 1 ஸ்பூன் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் கலந்துக்கணும். தண்ணி ஊற்றி இந்த 1 ஸ்பூன் நம்ம இருக்கு இல்லையா, இந்த மைதா மாவை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி நம்ம இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அதில் ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் செய்வாங்க. இப்போ கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக நம்ம 1 ஸ்பூன் தான், அதுக்கு மேலே போட வேணாம். 1 ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணியாக கலக்கியாச்சு. இப்போ பாருங்கள், இது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மூடி எடுத்துடலாம். மூடி எடுத்துட்டு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 1 ஸ்பூன் மைதா மாவு வந்து எப்படி கலக்கணும்னா, ரொம்ப திக்காக கலக்கிட்டா இதில் ஊற்றுனதுமே திக்காயிரும். அதனால் ஒரு 3/4 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்து கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதோட ஊற்றிக்கலாம். ஊற்றி நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திக்காக இருக்குது. நல்ல இந்த உருளைக்கிழங்கு மசாலா நல்ல ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பூரி நல்லா ஊறி புசு புசுன்னு இருக்கு. இப்போ நம்ம திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான பூரி செஞ்சு எடுத்தாச்சு. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா
உருளைக்கிழங்கும் நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சு ரெடியாக இருக்குது. நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஓகே, சப்பாத்திக்கு, பூரிக்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே இந்த உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.